வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன். ஏற்கனவே நான் வந்து இந்த டெஸ்லாவை பற்றி நான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேங்க. டெஸ்லா கார் கம்பெனி அது எப்படியாவது ஷார்ட்ஸ் கூட சரி போட்டிருக்கேன். பட் டெஸ்லாவுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவர் தான் இந்த பிஒய்டி, சைனீஸ் கம்பெனி. பட் இது மற்ற சைனீஸ் மாதிரி இந்த காப்பி கேட் அதே மாதிரி என்ன சொல்கிறது, சைனானா அந்த லோ குவாலிட்டி அந்த டைப்பில் இல்லைங்க. உண்மையிலேயே இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி தான் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பேட்ரி கம்பெனியாக இருந்தது. ஒரு ஃபோனுக்கு பேட்ரி தயாரிக்கிற கம்பெனியாகி இப்போ கடைசியில் வந்து ஒரு இவி ஆட்டோமொபைல் கம்பெனியாக மாறிடுச்சு. இது சைனாவை செஞ்ச ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி. இதை ஆரம்பித்தது வந்து வேங் ஷுஃபான் சுவான்ஃபு சுவான்ஃபு வேங் சுவான்ஃபு 1994 இருந்து இது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் மேக்கிங் கம்பெனி இருந்தது. அதுக்கப்புறம் இது 2003 இதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க, பிஒய்டி ஆட்டோன்னு. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் செஞ்சு ஆட்டோமொபைல் கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றுறாங்க. அதே மாதிரி இது எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா ஜியான் ஷாங்ஸி, அதாவது ஷென்சனில் இருக்குது, சைனாவோட செங்ஷன். நான் ஏன் இவங்க டெஸ்லாவுக்கு வந்து போட்டியாக இருக்குன்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்க டெஸ்லாவோட ஹையஸ்ட்டு என்ன சொல்கிறது ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ டெஸ்லா சொல்லியிருக்காங்க இப்போ தான் அவங்க வந்து 2 மில்லியன் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பிஒய்டிங்கிறது வந்து டெஸ்லாவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுங்க. ஏன்னா குவார்ட்ரு ஒரு ஆஃப் மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து 483,173, அதாவது 483,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவார்ட்டர்லியில் வந்து பிஒய்டி வந்து 526,409 இவிஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பிஒய்டி வந்து காம்படிட்டிவாக இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சினாரி இருக்குது. இப்போ பெரிய மார்க்கெட்டான இந்தியா இருக்குது. இந்தியா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் ஆட்டோமொபைலில். ஆனால் டெஸ்லாவோட ரேஞ்ச் ஃபேக்டரு, அந்த ப்ரைஸ் மாடுலேஷன், அவ்வளோ ஹைப் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வருங்கிறத ஒரு கேள்விக்குறி. அவங்க இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணால் கூட. பட் பிஒய்டிங்கிறது அவங்க சைனீஸ்னால அவங்க கம்பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி இந்தியன் டெக்கில் யூஸ் பண்ணுறது எல்லாம் மேக்ஸிமம் சைனீஸ் ப்ராடக்ட் தான். நம்ம யூஸ் பண்ணுற இவிஸ்லேயே நிறையா சைனீஸ் பேட்ரிஸ் இருக்கும். சோலார், நம்ம யூஸ் பண்ணுற சோலாரில் கூட அவங்க மாடியூலில் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட், ஏன்னா சிமிலர் டு சைனீஸ் மார்க்கெட் தான், இந்தியா சைனாவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அவங்க இந்தியாவில் ஒரு வேளை லான்ச் ஆச்சுன்னா டெஸ்ட்லா மார்க்கெட் பிடிக்கிற கஷ்டம். ஏன்னா சைனாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 38% மார்க்கெட் வந்து பிஒய்டி தான் வச்சுருக்காங்க. 7% தான் டெஸ்ட்லா வச்சுருக்காங்க சைனாவில் மட்டும். நான் இந்தியாவை பேஸ் பண்ணியே சொல்கிறேன். அப்புறம் அமெரிக்காவில் யூஸ்வலி ஓகே டெஸ்ட்லா அவங்க பிடிச்சிருக்கலாம். பட் அங்கே பிஒய்டி கம்பீட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற கம்பெனிஸ் வருது, ஃபோர்டு அங்கே முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க நார்மல் கம்பெனிஸ் இப்போ லிங்கன், அப்புறம் ராம், அதெல்லாம் வந்து அவங்க இவிஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிட்ரியான் இருக்குது. பட் பிஒய்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இந்தியன் மார்க்கெட் வந்து உண்மையிலே டெஸ்லாவோட பிஒய்டி கேப்சர். ப்ராடக்ட் வைஸ் எனக்கு தெரியல, நான் அவ்வளோ ஆட்டோ சாவி கிடையாது. அது ஒவ்வொரு கார் அவங்க மாடலை பார்த்து தான் சொல்லணும். அது ரிவ்யூஸ் மாதிரி போயிடும். ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட பிஒய்டி தான் இந்தியன் கண்டிஷனுக்கு சர்வே ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 9.9 பில்லியன் ரெவன்யூஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில், லாஸ்ட் இயரில். அதே மாதிரி லாஸ்ட் இயரில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து 3 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் டெஸ்லா கவுண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொயோட்டா, பிஒய்டி அண்ட் கியா, இந்த 3 பேர் தான் வந்து ஈஸ்டர்ன் மார்க்கெட்டில் வந்து இவி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்களை கம்பீட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் வந்து டாட்டா மேபி கொண்டு வரலாம், மாருதி சுசுகி தெரில. பட் டாட்டா வந்து இப்போ ஆல்ரெடி இவி புஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாட்டா இவிஸ் தான் நான் பார்க்குறேன். கார் நெக்ஸான் மேக்ஸிமம் தான் இருக்குது. ஸோ இந்த பிஒய்டி வந்து மேபி அது பேர் ஏற்ற மாதிரி தான் இருக்குது, பில்ட் யுவர் ட்ரீம் கார்.